அன்பான மக்களே, நம்மளோட மகாநதி சீரியலில் எல்லாருமே வந்து செம்மையாக வந்து சூப்பராக வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு தெரியும். இன்றைக்கி வந்து ஷூட்டிங் ஸ்பாட்லேருந்து நிறைய பிடிஎஸ் நமக்கு வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, காவேரி இருக்காங்க, பசுபதி இருக்கார், அதே மாதிரி வெண்ணிலா, ராகினி எல்லாருமே ஒரே இடத்துல இருக்காங்க. என்னன்னு சொல்லி புரியலையே, என்னப்பா பண்ணுறீங்க, என்ன நடக்குது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. பசுபதி வந்து பயங்கரமாக வந்து டென்ஷனில் இருக்கார், கோவமாக இருக்கார் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. இப்போ ராகினி வந்து அவங்க வீட்டில் தான் இருக்காங்க. அதே மாதிரி வெண்ணிலா வந்து மேக்கப்லாம் போட்டு ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணி இப்போ கல்யாணத்துக்கு ரெடி ஆகிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல காவேரியும் இருக்காங்க. என்ன காவேரிக்கு அடுத்து அங்கே அதாவது கல்யாணத்தை நிறுத்துகிற சீன் வருதா என்ன ஏது அப்படின்னு சொல்லி தெரியல. ஆனால் காவேரி அங்கே இருக்காங்க. அதுதான் நம்ம குழப்பமாக இருக்குது. குழப்புறீங்களேப்பா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அந்த இடத்துல விஜயும் தாத்தா பாட்டி இவங்கெல்லாம் வந்து அவரோட வீட்டில் இருக்கிற மாதிரி நமக்கு வந்து இப்போ பிடிஎஸ் வந்தது. அவங்க வந்து வீட்டில் என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. காவேரி இவங்க வீட்டில் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. பாப்பா எதுவுமே புரிஞ்சிக்கவே முடியலையே உங்களை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. எந்த மாதிரி அடுத்தடுத்து கொண்டு போகிறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியல. நிறைய விஷயங்கள் வந்து சூப்பராக வந்து ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கு அப்படிங்கிறத மகாநதியில் ஒரு நாளும் புதுசாக கொண்டு வராங்க. ஒரு நாள் ரொம்ப ஃபாஸ்ட்டாக கொண்டு போகிறாங்க. ஒவ்வொரு நாளுமே வந்து நம்ம எதிர்பார்க்காத விஷயங்களை வந்து கொண்டு வராங்க. இது நடக்குமோ அது நடக்குமோ அப்படின்னு நம்ம நினச்சோம் அப்படின்னா நமக்கே ட்விஸ்ட் வச்சு அது வேறு மாதிரி கொண்டு வந்துடுறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அப்கமிங்கில் வந்து நம்ம எதிர்பார்க்குறோம் கல்யாண ட்ராக்கு, அதுக்கப்புறமா வந்து இந்த போலீஸ் ட்ராக்கு அதுதான் கொண்டு வரோம். போலீஸ் ஸ்டேஷனில் போய் கண்டிப்பாக வந்து விஜய் வச்சுருவாங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. அதுக்கான பிளானை தான் வந்து நம்மளோட பசுபதி போட்டுட்ருக்காரு. அந்த இடத்துல வந்து காவேரி நிற்பாங்க அப்படிங்கிறது தான் தோணுது. கண்டிப்பாக நின்று தான் ஆவாங்க, வேறு வழியே இல்லை. காவேரி வந்தால் மட்டும்தான் விஜய் வெளியில் வர முடியும் அப்படிங்கிறது ஒன்று இருக்கு இல்லையா. ஜெயிலில் வைக்கிறதுக்காக, போலீஸ் ஸ்டேஷனில் வைக்கிறதுக்காக எல்லா வில்லன் கேங்ஸுமே வந்து பயங்கரமாக பிளானை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அது நடக்காது அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இல்லையா. அது வந்து பார்ப்போம், அது கொஞ்சம் நல்லாவே கொண்டு போவாங்க அப்படின்னு சொல்லி தோணுது. பயங்கரமாக வந்து நாளைக்கு எபிசோடில் கூட பார்த்தீங்கன்னா ஐடியா கொடுத்து பசுபதி ஐடியா கொடுத்து வெண்ணிலா வந்து என்னை கல்யாணம் பண்ணிக்கோ, அவள் உன்னை பணத்துக்காக கல்யாணம் பண்ணிட்டு விட்டுட்டு போனவள் நீ ஏன் நினச்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி காவேரி வெண்ணிலா கேட்கும்போது கூட ஏய் அவளை பற்றி காவேரியை பற்றி நீ பேசாத, அதுக்கு உனக்கு தகுதியே கிடையாது, காவேரி வந்து நீ பேசுனீன்னா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக வந்து கோப்படுறாரு இல்லையா. அதுதான் நடக்க போகுது நாளைக்கு. பாப்பா என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு மக்களை கண்டிப்பாக